சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமாருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறையின் கூடுதல் குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுத்துக் கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் ஏப்ரல் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சிலி நாட்டில் மீன்பிடி இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. மீன்பிடி ஒதுக்கீடு விநியோகம் குறித்த மசோதாவில் தங்கள் கோரிக்கைகளையும் சேர்க்க வலியுறுத்தி மீனவர்களில் ஒரு பிரிவினர் நடத்திய போராட்டத்தில் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.